பாதாளி. ஆமா, நான் சாதாரண மனுஷன் இல்ல, அப்புறம் அவ்வளவு பாதாளி இல்ல. உண்மையான பாதாள தேவி நான் தான். இது எப்படி இருக்க முடியும்? தேவிகா, நீதான் உண்மையான பாதாளின்னு. அப்ப அவ யாரு? அவ போலியான, உண்மையிலேயே அவ பேரு காயத்ரி. தேவிகா, உண்மை சொல்லு. உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லு. இது ரொம்ப பழைய விஷயமா? எங்க பாதாள லோகம் இறைவன் படைச்சதுலயே மிகவும் அழகான ஒரு இடம். பாதாள லோகமா? பாதாள லோகம்னா அது? ஆமாமா, அங்கேயும் சட்டம் ஒழுங்கெல்லாம் இருந்துச்சு, நேர்வு இருந்துச்சு. பாதாள லோகத்துல வாழ்ற மக்களோட மனசு தூய்மையானது. எப்படி இறைவன் படைச்ச இடம் எல்லாம் நிலையானதோ அதே மாதிரி அங்க இருக்கிற பாதாள சாந்தியும் நிலையானது. விடுகத. அங்க இருக்க மக்களோட மனசு உலக மக்கள் மாதிரி வெறுப்பு, பகை, கெட்ட எண்ணங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சது. பாதாள லோகத்தோட சுற்றுச்சூழல் கெட்டு போக ஆரம்பிச்சது. நன்மை நேரத்துல இந்த காயத்ரி எனக்கு பிரியமான பக்தியா இருந்தா. அவளோட கடுமையான தவத்தால நான் சந்தோஷப்பட்டு அவளுக்கு வரம் கொடுத்தேன். அவ என்ன கேட்டாலும் அதை தரேன்னு சொன்ன. ஆனா அவ என்கிட்ட இருந்து என்னோட மொத்த சக்தியையும் கேட்டா. அந்த பாதாள லோகத்தை அவ ஆளணும்னு ஆசைப்பட்டா. மனுஷங்களால வேணும்னா கொடுத்த வாக்கு மீற முடியுமா? ஆனா கடவுளால முடியாது. இல்லைன்னா அவளை கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்துல இந்த காய கொடுத்த அந்த வரத்தோட விளைவு என்னை விட அதிகமா என் பாதாள லோகத்தை தான் பாதிச்சதுமா. அந்த காயத்ரி மக்களை கொடுமை பண்ண ஆரம்பிச்சா. மக்கள் எல்லாரையும் வற்புறுத்தினா. ஏன்னா எல்லாரும் அவளை பூஜிக்கணுன்றதுக்காக. நான் கொடுத்த வரத்தோட போது அவளை சாத்தானா மாத்திடுச்சு. சிவபெருமான் மகிஷாசுரனுக்கு வரம் கொடுத்து அவனை ஒரு அரசனாவே மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவனோட அராஜகத்தினால அவர் படைச்ச படைப்பு எல்லாமே கொந்தளிச்சது. அதுக்கப்புறம் சிவபெருமானே அவனை அழைச்சிட்டாரு. அதே ஆனா நான் நீ ஏன் உண்மையை ஏத்துக்க மாட்டேங்கிற? உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. சரி, நான் இந்த பிரச்சனையை இங்கே இதோட முடிச்சிடுறேன். நான் இப்ப பாதாள லோகத்துக்கு போக போறேன். ஆனா தனியா இல்ல, ஓ முன்னாடியே சீமாவை கூட்டிட்டு போக போறேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால சீமாக்காவோட நிழல கூட தொட முடியாது. இங்க பாரு தேவிகா, சீமாவோட உயிரை காப்பாத்துறேன்றதுக்காக பாதாள லோகத்துல இருக்க உன்னோட அன்பான மக்களோட உயிரை பலி கொடுத்துறாத. வேண்டாம் காயத்ரி, வேண்டாம். தயவு செஞ்சு அவங்கள ஒண்ணு பண்ணிடாத. அப்படின்னா அவங்கள காப்பாத்த உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். அதை பயன்படுத்திக்கோ. இன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள நீ அந்த சீமாவை பரத்வாஜ் வீட்டு வாசல்ல நீ போட்ட சாம்பலை தாண்டி அனுப்பிடு. அது போதும். இல்லைனா உன்னோட பாதாள லோகமும் அங்க இருக்க எல்லாரையும்
நான் அழிச்சிடுவேன். தேவி கொடுத்த நிபந்தனையை நீ ஏத்துக்கோ தேவிகா. இல்ல சீமாக்கா, என்னால அப்படி எப்பவும் செய்ய முடியாது. நான் ஒத்துக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு நான் சுயநலவதியா மாறிட்டேன். ஆனா தேவிகா, பாதாள உலகத்துக்கு நான் போறதுனால அங்க நல்லது நடக்கும்னா நான் போறேன். என்ன பாதாள தேவி கிட்ட கூட்டிட்டு போ. ஆனா சீமாக்கா, தேவிகா, காலம் கடந்துகிட்டே இருக்கு. இப்போ பாதாள தேவியை நேருக்கு நேரா சந்திச்சு சண்டை போடுறதுக்கான நேரம் வந்திருக்கு. அவளா இல்ல நாமளான்னு ஒரு கை பார்க்கலாம். ஒண்ணு பாதாள தேவி இருக்கணும், இல்லனா நான் இருக்கணும். நான் பாதாள உலகத்துக்கு போவேன் தேவிகா. இதுதான் பாதாள லோகத்தோட முக்கியமான வழி. காயத்ரியால நீங்க இங்க வந்ததை உணரவே முடியாது சீமாக்கா. ஆனா இந்த வழியா பாதாள லோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஏன்னா நீங்க மனித சரீரத்துல இருந்து வந்திருக்க ஆத்மா. அப்படின்னா இப்ப நான் என்ன செய்யணும் தேவிகா? இதெல்லாம் என்னது? இப்ப நீங்க உங்க முன்னாடி நிறைய கருப்பு அப்புறம் மஞ்சள் நிறத்துல இருக்கிற காரங்களை பாத்துட்டு இருக்கீங்க. சீமாக்கா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த மஞ்சள் நிறத்துல இருக்க கல்லு மேலதான் நடந்து போடணும். ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நீங்க கருப்பா இருக்கிற கல்லு மேல எந்த காரணத்தை கொண்டு கால் வச்சிடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து மஞ்சள் திரவம் வந்து உங்களை அப்படியே முழுங்கிடும். தேவிகா, சீக்கிரம் வா. அநேகமா சீமாக்காவோட கால் அந்த கருப்பு பாறைகள் மேல பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியாகணும். ஆனா எப்படி? நான் இப்ப எப்படியாவது காயத்ரியோட கவனத்தை திசை திருப்பி ஆகணும். விடு, என்ன விடு. நடக்கக்கூடாது தேவிகா. தேவிகா, என்னை தாண்டி நீ போக கூடாது. என்ன தடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? காயத்ரி, உன்னை தடுக்கிறது என்னோட எண்ணம் இல்ல. நான் இப்ப உன்கிட்ட சொல்ல நினைக்கிறது எல்லாம் அந்த புனித புத்தகம் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ எந்த புத்தகத்தை பத்தி சொல்ற? அது ஒரு மகானுடைய புத்தகம். அந்த புத்தகத்துல இருக்க மந்திரங்களை நீ உச்சரிச்சதுக்கு அப்புறமா உனக்கு இன்னும் மகா சக்தி கிடைச்சிடும். இந்த மந்திரங்கள் எல்லாம் நீ உச்சரிக்காம துர்க்கை அம்மனை விட சக்தி வாய்ந்தவள உன்னால மாற முடியாது. அந்த புத்தகம் இப்ப எங்க இருக்கு? இந்த புத்தகத்தை பத்தி நான் உண்மையை சொல்லி மிகப்பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ சீமாக்காவை காப்பாற்றுறது மட்டுமே எனக்கு முக்கியம். தேவிகா, உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு.
தேவிகா அது ஆச்சரியப்படாதீங்க சீமாக்கா. அம்மன் தாயோட அருளால கிடைச்ச இந்த மையால காயத்ரியோட கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க. நீங்க வந்ததே அவளுக்கு தெரிய வராது. அப்புறம் நாம எதுக்காக வந்தோமோ அதை வெற்றிகரமா முடிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி துர்கம்மா. தேவிகா, இது அதே பேரு சொல்லும் தானே? இதை பத்தி தானே நீ என்கிட்ட சொல்லியிருந்த. ஆனா இது நீ நுழைய முடியாத ஒரு தூணுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னல. அப்புறம் திடீர்னு எப்படி இது உன் கைக்கு வந்தது? ஒருவேளை நீ இந்த திரிசூலத்தை அடையறதுக்காக ஏதாவது செய்யக்கூடாததை செஞ்சியா என்ன? நீங்க சரியாதாக்கா சொன்னீங்க. ஒருவேளை இந்த திரிசூலத்தை நான் எடுக்கலைன்னா இந்நேரம் உங்களை என்னால காப்பாத்தி இருக்க முடியாது. இந்த திரிசூலத்தை அடையறதுக்காக நான் காயத்ரி கிட்ட உதவி கேட்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்காக நான் அவளுக்கு அந்த புனித பிரம்ம புத்தகத்தோட ரகசியத்தை சொல்லிட்டேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஏன் உயிரை காப்பாத்த? ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு வேற வழியே தெரியல சீமாக்கா. ஆனா தேவிகா, காயத்ரிக்கு அந்த பிரம்ம புத்தகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கவே கூடாதுல்ல. அவ நிச்சயமா அதை தப்பான வழியில தான் பயன்படுத்துவா. இல்ல சீமாக்கா, உலகத்துல எந்த ஒரு சக்தியும் துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம தான் போகும். இந்த உலகத்தை படிச்ச துர்க்கை அம்மன் முன்னாடி அந்த காயத்ரியில எந்த ஒரு தீய சக்தியாலும் ஜெயிக்க முடியாது. அதனால அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, அவளால என்னைக்குமே துர்க்கை அம்மனை விட சக்தி வாய்ந்தவளா மாற முடியாது.